முரண்பாடு இப்போ மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ம். ஒரு இடத்தில் கூட நம்முடைய தொழிலகங்கள் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு தொழிலகம், தமிழ் தொழிலகம் அப்படின்னு சொல்றதுக்கான இடமே இல்லை. வணிக கடைகள் அனைத்தும் அவர்களுடைய கடைகள் எடுத்தும் சாதாரணமான மளிகை கடை கூட அவர்களுடைய கடைகளாக மார்க்கெட்டாக மாற்றிருக்கிறார்கள். இந்த சூப்பர் மார்க்கெட்டுங்கிற பேரில் மிகப்பெரிய இடங்களில் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அப்போ நீங்க என்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லா நிறுவனமும் அவர்களுடையது தான். அப்ப நம்ம எங்க தான் போனோம்? நம்ம தமிழர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வணிகத்துக்குள்ள இருந்தோம்ல, அதுக்குள்ள இருந்த வணிகர்கள் எங்க தான் போனாங்க? ஏன் அதை தொடர முடியாம ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுது? இதுக்கு ஏதாவது வலைப்பின்னல் இருக்கா? வலைப்பின்னல் என்பதை விட ஒரு அரசியலற்ற அனாதிகளாக உருமாறுகிறார்கள். ஈழத்தமிழர்கள் இன்று உலகம் முழுவதும் அகதிகளாக எப்படி உருமாறி இருக்கிறார்களோ அதுபோல தமிழகத்தில் அரசியல் அனாதைகள் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இல்ல, இது ரொம்ப கடுமையா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல, கடுமைன்னு சொல்லலையா? இல்ல, அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம அந்த சொல் வந்து தவறானதா கூட இருக்கலாம். இன்னும் அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் நாம் பேசிதான் ஆகணும். உண்மையை பேசுகிற போது அரசியலற்றவர்களாக இப்போது நீங்க தேர்தல் அரசியல் பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம பல்வேறு கட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம், விஜய்க்கு கூட்டம் கொடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பேசுறாங்க மக்கள்? கோட்டர் பிரியாணி, கோட்டர் கட்டிங் அப்படிங்கிற மாதிரி பொது சொல்லாக மாறி இருக்கிறதா இல்லையா? அப்போ இந்த மக்கள் என்னவா இருக்கிறாங்க? யார் அந்த இடத்துக்கு தெளிவுக்கிறாங்க அவங்கள? அப்போ நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை? 500 ரூபாய்க்கான உங்களுடைய பங்கீடு, அவ்வளவுதான். அப்போ அரசியல் பேசுவதற்கான இடமே இல்லை. அப்போ அவர்கள் யாரு? விளிம்பு நிலையில தள்ளப்படுகிற மக்களாக உருமாற்றிருக்கிறார்களா இல்லையா? அனைத்து கட்சிகளுமே, தேர்தல் கட்சிகள் வந்து இந்த தமிழர்களை அப்படி உருமாற்றி இருக்கிறார்களா இல்லை என்றால் உருமாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை.